நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரூ. 20 25 வரையும் கஸ்டமருக்கு கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ இவங்க 30% விலை ஏற்றுறேன்னு சொல்கிறதுனால நாங்கள் கஸ்டமர் இது வந்து போய் மக்கள் மத்தியில் தான் இந்த சுமையை வந்து எங்களால் வைக்க முடியும். இப்போ அவங்ககிட்ட போய் நாங்கள் ரூ. 25 இப்போ நாங்கள் ரூ. 35 ரூ. 40 நாங்கள் வந்து அவங்ககிட்ட கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. சில கஸ்டமர் என்னன்றாங்க, நீங்கள் ரூ. 40 விலை ஏற்றுனீங்களா உங்ககிட்ட நாங்கள் தண்ணி வாங்க மாட்டோம், நாங்கள் வந்து ஆர்ஓ போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில வந்து கஸ்டமர் வந்து நேராக வண்டி ஒரு 4 கேன் 5 கேன் எடுத்து டைரெக்டாக கம்பெனிலேயே போய் எங்களுக்கு என்ன ரேட்டு தராங்களோ அதே விலைக்கு அவங்க பிடிச்சிக்கிறாங்க. அதனால எங்களுக்கு வந்து நிறைய பாதிக்குது. அது மாதிரியே ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு நாளைக்கு கஸ்டமர் வந்து 100லேருந்து 150 பேர் இண்டிவிஜுவலாக தனியாகவே அவங்க தனிப்பட்ட முறையில் போய் அவங்க கேன் எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க. இதனால் வந்து பாதிக்கப்படுறது என்ன பார்த்தா எங்கள் டீலருங்க எல்லாருமே ரொம்ப மனதளவு எல்லாம் பண விஷயம் எல்லாத்துலேயுமே நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்களுக்கு டீசல் விலையிலேருந்து எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே விலை ஏறிடுச்சு. ஆள் சம்பளம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, ஐஎஸ்ஐ ஃபீஸ் ஏற்றிட்டாங்க, அதுவும் இல்லாமல் ஐஎஸ்ஐ ஃபீஸ் ஏற்றிட்டாங்க, கரண்ட் பில்லு டீசல் விலை ஏறி போச்சு அப்படின்றாங்க. அவங்க மாதத்துக்கு ஒரு தடவை தான் ஏதாவது மந்த்லி சடவுன் அப்போ வந்து அவங்க டீசல் வந்து வாங்கி போடுறாங்க. அப்படி பார்த்தா எங்களுக்கு தான் டீசல் நெருக்கடி விலை ஏற்றதா அதிகம். நாங்கள் டெய்லி ஒரு நாளைக்கு வந்து 44 சேலம் மாவட்டத்தில் விற்பனையாளர்கள் மட்டும் ஒரு 750 வண்டி 1000 குடும்பங்கள் இதனால் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. திடீரென்று கம்பெனியில் வந்து ஒரு 30% அளவுக்கு அதிகப்படுத்தியிருக்காங்க. இதனால் எங்கள் விற்பனையாளர் அனைவருமே வந்து மன கஷ்டத்துலேயோ நிதி நெருக்கடியில் உள்ளாகிறாங்க. இதை வந்து நாங்கள் ஒரு உற்பத்தியாளர்கிட்ட 10% மட்டும் ஏற்றிங்கன்னு சொல்லி கோரிக்கை வைத்திருந்தோம். அது வந்து ஒரு 3-4 நாட்களாக நடந்து கொண்டிருந்தது. அதையும் நைட்டு இரவு ஒரு 11 மணி அளவிலும் நடத்தினோம். அதுக்கும் அவங்க செவி சார்க்கவில்லை. அதனால் எங்கள் டீலர்கள் அனைவரும் சார்பில் அறப்போராட்டத்தில் ஈடுபடுவதாக எல்லா டீலர்கிட்டையும் நாங்கள் எங்கள் சங்கத்தின் சார்பாக பேசினோம். ஓகே, உங்களுடைய சங்கத்துக்கு சார்பாக எங்களுக்கு நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நாங்கள் போராட்டத்தில் கலந்து கொள்கிறோம்னு சொல்லி இப்பொழுது வந்து கம்பெனிக்கு முன்னாடி எந்த ஒரு கம்பெனிலையும் ஃபில்லிங் நடத்தாத அளவுக்கு நாங்கள் ஒரு அறப்போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறோம். சிட்டி ஃபுல்லாக நடத்திருக்கிறோம். இப்போ குறைஞ்சபட்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 150 வண்டி இங்கே ஸ்பேர் லைன் இருக்குது. அந்தந்த கம்பெனி ஸ்டாப்புங்களில் ஒரு 15 வண்டி 20 வண்டி அங்கங்கே யாருமே பிடிக்காத அளவுக்கு நிறுத்தி வச்சுருக்கிறோம். என்ன சொன்னாங்க உள்ள போனதுக்கு அடிச்சே கொண்டு போறோம்னு சொல்லுங்க.